الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வரலாறும் அவர்களுடைய நபித்துவத்தின் பின்னணியையும் ஓரளவு அறிய இருக்கிறோம். ஒவ்வொரு தூதருக்கும் அற்புதத்தோடையே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்னவென்றால் திருக்குர்ஆன் என்று கூறுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் மாத்திரம் இல்லாமல் சான்றுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். சான்று எப்படி எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் தெளிவான முறையில் இருக்கும். இது இல்லாம வசனமே வராது. இல்லைன்னா ஆயாத்துல் முபீன் வந்துடும். தெளிவான சான்றுகள், கண்ணுக்கு கண்ணு பார்க்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு விசேஷமான அற்புதம் என்னவென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் சான்றுகள், ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மட்டும் அவங்களே ஒரு அற்புதம். கிதாபு ஒரு அற்புதம், அவங்களே அற்புதம் தானே. குழந்தைய அற்புதம், குழந்தை பேசுறது, அப்ப அற்புதத்துக்கு மேல் ஒரு அற்புதம் அவங்க மட்டும். அல்லாஹ் ஒரு அற்புதத்தை அப்படி நாடுறான். அவன் என்ன நாடுறானோ அதை அவன் செய்வான். நான் நினைத்ததை செய்வேன். அந்த மாதிரி ஒரு திருநாமத்துக்கு சொந்தக்காரன் தான் அல்லாஹ். இதையே இப்படி செய்தான்னு நம்ம கேட்க முடியாது. அதுல ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் 2 இறை தூதர்களுக்கு முன்னறிவிப்பு இருக்கு, மற்றவர்களுக்கெல்லாம் முன்னறிவிப்பு இருக்காது. வேதத்துல தவராத்துல ஈசா நபிக்கு முன்னறிவிப்பு இருக்கு. இப்படி ஈசா நபி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் வருவாங்க. நபிகள் நாயகத்துக்கு 2 வேதத்திலையும் உண்டு, தவராத்திலையும் உண்டு, இஞ்சிலையும் உண்டு முன்னறிவிப்பு. இப்படி முகமதுங்கிற இறை தூதர் பாராமரிவெளியிலிருந்து வருவாங்க. பாராமரிவெளியில இந்த மலைகள் தான் மக்கள், அந்த மாதிரி முன்னறிவிப்பு இருக்கிறது. குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க பேசிடுறாங்க, நம்ம எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் தொட்டில் பருவத்திலேயே பேசிட்டாங்க. ஏன்னா பேசி ஆவணும், பேசல சிக்கலாகி போயிடும். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிலாகித்து சொல்லிட்டான். அவங்க ஒரு பிள்ளைய பெற்று கொண்டு வராங்க, எல்லாரும் கேட்கிறாங்க கேள்வி. அப்ப அன்னைக்குள்ள சான்றுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பனி இஸ்ரவேலுக்கு தான் அவங்க தூதரா வந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அல்லாஹ் சான்ற தெளிவாக காட்டுவான். அந்த அம்மாவை உத்தமின்னு சொல்லி அந்த புள்ள அல்லாவுடைய நாட்டத்தில் வந்திருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? பிள்ளை பேசணும். அல்லாஹ் பேச வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. இன்னைக்குதான் சின்ன பிள்ளைகளுக்கு கூட பெரிய ஆற்றல் வர அளவுக்கு விஞ்ஞான நுட்பம் எல்லாம் வந்து விட்டதில்ல. அல்லாஹ் அன்னைக்கு அதை காட்டி விட்டான். அதை நம்ம அறிய வேண்டாம். ஆனா பேசுறாங்க. தொட்டில் பருவத்தில் என்ன செய்யறாங்க? பேசுகிறார்கள். நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் உள்ள பேசின உடனே இவங்களை நல்ல அம்மையார் சொல்லி நம்பிடுறாங்க. இது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிள்ளைய வரும், எனக்கு எப்படி வரும் கேட்கிறாங்க ஆரம்பத்துல. காலத்து ரப்பி அண்ணா எப்பூலி வலதுன் வலம் எம்சசின தொடருது. அவங்க கேட்கிறாங்க, எப்படி ஒரு ஆண் தொடாமல் எனக்கு எப்படி பசருங்கிறதே சொல்லிடுறாங்க. யாரும் தீண்டாமல் ஒரு ஆண் இல்லாம எனக்கு எப்படி பிள்ளை வரும் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் என்ன சொல்றாரு? அதுக்கு பதில் கால கதாலிக் அல்லாஹ் யஹ்லுகு மா யஷாஉ,
ஒரே வார்த்தை தான், அல்லாஹ் நாடுனா நான் எதையும் செய்வேன். அல்லாஹ்வாகி இது என்னுடைய இது, கடவுளுக்கு மகன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் நாடுனா இப்படியும் செய்வேன். என்னமும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவன்ட்டு என்ன கிடையாது. இது எப்படி வரும் அது எப்படி வருங்கிறது கிராசிங் கேள்வி இல்லை. அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லிடுறான், இதா கதா அமரன், அல்லாஹ் ஒரு முடிவெடுக்க நாடிவிட்டால் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், ஆகுன்னு தான் சொல்லுவான், அது ஆகிவிடுவோம். நினைத்தால் நிதானமா செய்வான். ஓ என்ற ஒரு சொல்லில் ஒரு கணத்தில் அல்லாஹ் என்ன சேர்ந்துருவான், அந்த ஒரு காரியத்தை சேர்ந்துருவான். ஆகுன்னு ஆக போகுது. இதுதான் என்னுடைய கட்டளை, என்ன சிஃபத்தில் ஒன்று. இதா கதா அமரன், முடிவுனா ஒரு ஆகு என்றால் குன் ஃபயகூன், ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை ஒரு பதிலாக அல்லாஹ் கூறுகிறார். அல்லிமுல் கிதாப, அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா நபிக்கு கிதாபை கற்றுக் கொடுக்கிறான். வேதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, வல் ஹிக்மத்தை, ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். வல் தௌராத்த, பழைய வேதம் இருந்துச்சு அதையும் கற்றுக் கொடுக்கிறான். வல் இன்ஜீல, 2 சிறப்பு அம்சத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் ஈசா நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த மக்கள் திருந்துவதற்காக ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டதுனால திருந்தணும். படிப்படியா தூதர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் வந்த தூதர். இந்த பனி இஸ்ரேலுக்கு பல கூட்டத்தார் வந்திருக்காங்க. சில பேரை மட்டும்தான் பெயர் சொல்லப்படுகிறது, ஜக்கரியா நபி, ஈசா நபி, நபிகள் நாயகம் மட்டும்தான் இங்க, அதாவது இஸ்மாயில் நபியுடைய வம்ச வழியில. அப்ப இப்படி தூதர்மார்கள் அவங்களுக்கு வந்தாவது அந்த கூட்டம் திருந்தணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நினைக்கிறது மட்டும் அப்படி அதுக்காக தான் அவ்வளவு தெளிவான சான்றுகளை கொடுத்தோம் என்று சொல்கிறான். அப்ப சொல்லிட்டு எந்த மாதிரி சான்றுகளை கொடுத்திருக்கிறோம், அப்படி கொடுத்தாதான் நம்ப முடியும். இந்த காலத்துல சான்றுகளுக்கு குரான் இருக்கு, படிச்சு சிந்திச்சுக்கலாம். அந்த காலத்துல காட்டணுமே, காட்டுற அளவுக்கு இதான் நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு ஒரு சான்றை காட்டணும் என்றால் தெளிவாக பெரிய சான்று, யாரும் செய்ய முடியாததை காட்டணும். அப்படிதான் காட்டினாங்க. கடல்லாம் பிளக்குதுன்னு சொன்னா சாதாரண விஷயமா, கடல் பிளக்கு இருக்கிறது, அதான் அதிசயத்திலையும் அதிசயமாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கக்கூடாது. அதை நம்பி அவர்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லா சிகுருன் முபீன், இது ஏதோ ஒரு விளையாட்டு செய்யறாரு, கண்கட்டி வெத்த பண்றாரு, இவ்வளவு பெரியதையும் அவன் என்ன செய்துக்கிட்டான், புறக்கணிக்கதான் சாலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட அதிசயத்தை பாருங்கள். ரசூலுன் இலா பனி இஸ்ராயேல், நான் ஈசா நபியை பனி இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அனுப்புறோம். அல்லாஹ் அவர் வரும்பொழுது சான்றை கொண்டு வந்தார். ஒவ்வொரு சான்றை எழுதின சான்றோட வந்தார், இறைவனிடமிருந்து வாங்கி. வான்னி அஹ்லுகுலக்கும் பித்தீனி வகஹலத்தல் தயிரி, என்ன செய்றாங்கன்னா களிமண்ணால் ஒரு பறவையை செய்து ஃபன்ஃபுஹு ஃபீஹி ஃபயகூனு தைரன் பிஇذنில்லாஹ், இது அல்லாஹ்வின் உத்தரவில் இதற்கு உயிரை கொடுத்து அது பறந்துவிடும். களிமண்ணால் சேர்ந்து அது ஒரிஜினல் பறவை வடிவம் கொடுப்பதுங்கிறது அற்புதம் தானே, பயங்கரமான அற்புதம். அப்போ அது ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டி அல்லாஹ்வின் உத்தரவு தான், அவங்க எல்லாம் சுயமா தனிச்சையாக செய்ய முடியாது. இது இல்ல, அல்லாஹ்வின் உத்தரவின்படி அது நடந்தது. இதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க கடவுள்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்பிட்டாங்க. குருடர்கள் பிறவி குருடு ஆவது ரொம்ப கஷ்டமான அற்புதம். இந்த அற்புதத்தை நம்புவாங்க. பிறவி குருடையும் வெண்குஷ்டம் அவ்வளவு சீக்கிரம் போகாதுல, இன்னைக்கு வரைக்கும் போகாது. கால்ல வெள்ள தேமன் போகாத ஒரு நோயா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் போகாது. சின்ன ஒரு பறவை ரொம்ப சிரமமான ஒண்ணு. நம்ம வெண்குஷ்டத்தை ஈசா நபி என்ன செய்தாங்க, தடவுனார்கள். கண் குருடர்களையும் தடவினார்கள். அதற்கு இறந்தவரையும் உயிர்ப்பித்தார். இறந்தவர் உயிர்ப்பிக்கிறது அது இருக்கிறதுலே முதலியம், அதிசயத்திலே அதிசயம். அப்ப இப்படி எல்லாம் அல்லாஹ் சான்ற கொடுக்குறான். சான்ற 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தோட விண்ணரும் அன்றைக்கு இருக்கிறதுக்கு அதுதான் தேவை, இன்னைக்கு அது தேவையில்லை. அதான் குர்ஆன் வேதத்துல அல்லாஹ் எல்லா சான்றையும் நமக்கு பதிஞ்சான். வரலாறுகளையும் பொக்கிஷங்களையும் அற்புதங்களையும். இந்த ஜம்ஜம் நீர் போறதா, மறுபடியும் கடலை பிறந்து காட்டணும், வானத்தை பிறந்து காட்டணுமா காலம் போலாம், அப்படி காட்டணும் அவசியம் இல்லை. ஒரு காலத்துக்கு காட்ட அல்லாஹ் நாடுனா காட்டி போடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இப்போ ஒரு தூதர் காட்டணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்சு வச்சு. ஒரு முடிவு வைக்கணும், முடிவு வச்சாச்சு.
அதிசயங்கள் நிறைய இருக்கு. சிந்தித்து பார்த்தா இப்படி இருக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு 100 சதவீதம் நம்புற அளவுக்கு அவ்வளவு அற்புதத்தையும் சில சான்றுகளையும் விட்டுதான் வச்சிருக்காங்க. அப்போ வெண்குஷ்டம், குருடு, மௌத்து, மரணத்தை இருந்தவரை நினைச்சாங்க அல்லாஹ்வின் உத்தரவில் தான், சுயமா அவர் செய்ய முடியாது. இது இல்லா அல்லாஹ்வின் உத்தரவில் அவர் வந்து என்ன செய்தார், இது எல்லாம் சரி பண்ணார். குருடனா தலைவருக்கு கண்ணு தெரிஞ்சிடும், வெண்குஷ்டமா பாவரன் ஆயிடும், இறந்தவரா அவர் வந்து எதிர்த்து உட்கார்ந்துருவார். ஒரு நம்பி உக்கும் பிமா தாக்குறோட, அதாவது உங்களிடம் இருக்கும் உணவை நீங்க வீட்டில் சேமித்து வைத்திருப்பீர்களா உணவு வகைகள், அதெல்லாம் என்ன என்ன அதையும் என்ன செய்வாரு ஈசா நபி சொல்லுவார். சொன்னார் எல்லாம் என்ன உங்க வீட்டுல அது இருக்கு, சோறு இருக்கு, கறி இருக்கு அப்படிங்கறது என்ன செய்வாரு அவர் வந்து புயூத்துக்கும் வீட்டுல உள்ள சொல்லுவார். இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தில்லி இன் குன்தும் முஃமினீன், இப்படி நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அதில் சான்று இருக்குது. அவ்வளவு சான்றையும் தெளிவாக நாம் என்ன செய்கிறோம், ஈசா நபிக்கு அங்கே காட்டினோம். இதெல்லாம் சாதாரண சான்று இல்லை. இந்த சான்றை காட்டினால் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத அவங்க நம்பணும். ஆனா அவர்களுடைய ஆணவமும் திமிரும் அதை வந்து மறுக்க தோன்றிட்டு, ஆணவம் பிடித்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறோம் என்ற நிலை கொண்ட மக்களா இருக்கிறதுனால எந்த சான்றை காட்டினாலும் சொற்பமான வேலை தான் நம்புவாங்க. அல்லாஹ் இல்லா கலிலான்றுவான், கொஞ்சம் வேலை நம்புவாங்க. அதிகமானவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்ன, ஆணவம். ஆணவம் கொண்டவருக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி அத்தாட்சிகள் என்னத்தை சொல்றோம் நம்ப மாட்டான். ஏன்னா மண்டையில போய் வெயிட்டு உட்கார்ந்து மிகைப்பாங்க, வசனத்தை மிகைக்கிறது, நான் எப்படியா போட்டி போட்டு அப்படிங்கிறது. அப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய சான்றுகள் விளங்காமே போயிடும் போட்டி போடுறவங்களுக்கு. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி போட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈசா நபியை வந்து நான் நினைச்சதுனால இப்படி உருவாக்கி இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய உத்தரவுல. இதை நீங்க வந்து கடவுளுக்கு மகன் என்றதால் எனக்கு ஒரு கோபம் வருகிறது அல்லாஹ் சொல்லி போட்டு, இதற்கு உதாரணம் யார் தெரியுமா, ஒத்த வழியில அல்லாஹ் முடிச்சிடறான். இந்த மசலு ஈசா, ஈசா உதாரணம் யார் என்றால் இந்த அல்லாஹி கமசலி ஆதம், ஆதம் நபிதான் உதாரணம் ஈசா நபிக்கு. அவரை மண்ணால படைச்ச ஆகினாரு ஆகிட்டார். இவரை சும்மா காலளவு குன்பயக்குன், அவர் மண்ணால படைச்சு ஆகணும், இவர் ஒண்ணு இல்லாம ஆகுன்னு சொன்ன, ரெண்டு பேர் ஒண்ணுதான். உதாரணம் யாரு, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தான் என்று அல்லாஹ் எழுதுகிறார். இவங்களுக்கு ஒரு உதாரணத்தையும் கூறுகிறான். அதுபோக இவர்களை வந்ததுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் ஈசா நபி இறை தூதர் தான் சொல்லி நம்பிக்கை நிறைய இருந்தது. ஏன்னா அல்லாவை வணங்கக்கூடிய கூட்டம் மக்கள இருந்தாங்க, ரொம்ப கம்மியா. அப்படி இருக்க போய் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கா பின் நௌஃபல் வரக்காட்ட போய் இந்த வேதத்தை போய் கேட்க போறாங்க. அவங்க வந்துதான் அந்த வேதத்துடைய அறிவுரை விளக்கம் கொடுப்பாங்க. புகாரில வரக்கூடிய ஆரம்ப ஹதீஸ் பெருசா இருக்கும். அப்ப அவரு யாருன்னு கேட்டா மசீஹ் ஈசாவுடைய வழி அந்த தூதர் சொல்லி அல்லாஹ் வழங்குவார். அவர் தெளிவா சொல்லுவார், முகமதே உன்னிடம் வந்தது யாரு, நாமோஸ். நாமோஸ் என்றால் மலக்கு. அவங்க வந்தா சத்தியத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு இறை செய்தி வந்திருக்குன்னு யார் சொல்லுவா, ஈசா நபியை தூதராக நம்பி வாழ்ந்து கொண்ட மக்கள் சொல்லுவாங்க. அவர் பிற்காலத்துலதான் அந்த கடவுள் மகன்கிறது ரொம்ப முத்திடுச்சு. ஏன்னா கடவுள் மகன்கிறத எதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, மறுமை நாள்ல வந்து தப்பிக்கணும். இப்ப நம்ம மக்கள் கூட அறியாத மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாவுக்கு நெருக்கமானவர்கிட்ட போய் பிரார்த்தனை கேட்டால் மறுமை நாளில் தப்பித்துக் கொள்ளலாம் சொல்லி துவாயை கேட்பாங்க. நபிகள் நாயகம் சிபாரிசோட செலவு. நபிகள் நாயகம் சிபாரிசுனா எந்த மாதிரி துவா, நரகத்துல இருந்து போறவன் அவனே எப்படி சூழ் அவனுக்கே வச்சுக்கிறான் பாருங்க. அப்ப அந்த மாதிரி இவங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தது. எப்படி கேட்டா, எங்களை மறுமை நாளில் யாரு வசீர் காப்பாற்றி விடுவார். வசீர்னா மூசா நபிக்கு அங்க அவங்க சொல்றது கடவுளின் மகன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஈசா இப்னு மரியம் எங்களை என்னதான் இங்க என்ன மாதிரி ஆட்டம் போட்டாலும் மறுமை நாள்ல என்ன செஞ்சிருவாரு, அவர் எங்களை பாவத்தை சுமக்க வந்து எங்களை காப்பாத்திடுவார் என்ற நிலைப்பாடு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அது போய் ஒரு ஈர்ப்பு தன்மை, உலகத்துல எந்த தப்பு செய்தாலும் இவர் காப்பாத்தி விடுவாருங்கிற நம்பிக்கை வந்து விட்டது. வந்து அப்படிதான் அந்த தாவா பணி நடக்கும். அதற்கு அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், லக்கது கஃபரல்லதீன காலு, நிராகரிக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹு மஸீஹு இப்னு மரியம, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மகன், குல் ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையா இன் அராத யுஹ்லிகுல் மஸீஹு இப்னு மரியம வ உம்முஹு மின் ஃபில் அர்தி ஜமீயா. அல்லாஹ் நாடினால், நீங்க ரெண்டு பேரும் கடவுளுங்கிறீங்க, அல்லாஹ் இப்ப என்ன தெரியுமா சொல்றான்,
குல் ஃபமை யும்லிகு மினல்லாஹி ஷையா, அல்லாஹ் நாடி விட்டால் ரெண்டு பேரை மட்டும் இல்ல, ஃபில் அர்தி ஜமியா, அனைவரையும் அழிக்க நாடினால் கூட யாரும் என்னை பிடிக்க முடியாது, அழித்து விடுவேன். எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதனை நீங்க எப்படி கடவுள் சொல்லுவீங்க? ஒரு உத்தரவில் பிறந்து விட்டால் கடவுள் அம்சம் கொடுத்து விடுவீங்களா? ஏன் அல்லாஹ் தன் வல்லமையை காட்டுவதற்காக ஒரு அதிசயத்தை செய்யக்கூடாதா? மனுஷன் மட்டும்தான் சில விஷயங்களை செய்வான், அல்லாஹ்வாகிய நான் செய்வேன். நான் தான் அந்த அற்புதத்துக்கெல்லாம் முதல் சொந்தக்காரன். நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆட்டுல இருந்து கூட ஒரு மனுஷனை கொண்டு வருவேன். என்ன பண்ணுவேன்? அப்படி கூட கொண்டு வருவேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்? இப்படி ஒன்னே கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன சொல்றான்? வலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்து வ பைனஹுமா யஹ்லுகு மா யஷாஉ, வானம் பூமியாகிய எனக்கு சொந்தம், அல்லாஹ் நாடியதை படைப்பான். முடிஞ்சு போச்சு. நான் நாடியதை படைப்பேன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்கள் மீதும் நான் ஆற்றல் உள்ளவன். நீங்க என்ன கேட்கறது? என்னுடைய பூமியில நான் நினைச்சதை செய்வேன். நினைச்சதை செய்யச்சுல உனக்கு என்ன இல்ல? அந்த கேள்விக்கு ரைட்ஸ் இல்ல. அடுத்து விளக்குறான். கடவுள் அம்சம் கொடுக்கறதுனால மரியத்துடைய மகன் இல்லா ரசூல், அவர் தூதரை தவிர வேறொன்றும் இல்லை. தூதர் என்ன சொல்ல வந்து ஒரு தூதர். கதுகலத் மின் கவலிக ரசூல், இதற்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அல்லாவை பற்றி, வணக்கத்தை பற்றி, இறை அச்சத்தை பற்றி, இறை சட்டத்தை பற்றி வரம்பு மீறும் மக்களுக்கு தூதர்களை தொன்று தொட்டு அனுப்பி கொண்டே இருப்பேன். அதே போல ஒரு தூதர் அவர் தாய் அவங்க தாய் ஒரு உண்மையாளர் அப்படின்னு அல்லாஹ் ஒரு விளக்கத்தை இதுவரைக்கும் சொல்லிட்டு அடுத்தவர சொல்றான். காண ஏக்குலாடி துவாம, இரண்டு பேரும் உணவு உங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பலவீனமாக இருந்தார்கள். ஏக்குலா என்னது? சாப்பிடுறது. தாமுனா உணவு, மத்தாம் தாமுனா உணவு. இந்த உணவை திங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உணவை திங்கக்கூடிய தேவை உள்ளவன் எப்படி கடவுளாக ஆக முடியும்? அனைத்து பலவீனத்தையும் சுமந்திருக்கிறவனுக்கு நீங்கள் எப்படி கடவுள் அம்சம் கொடுக்க முடியும்? கொடுக்கலாமா? அவனே ஒரு தேவையில் இருக்கிறான். மனுஷன் சொல்லுங்க, நல்ல மனுஷன் சொல்லுங்க, நல்ல வல்லவன் சொல்லுங்க, அதை மீறி பேட்டியல அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்படி கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும்? முதல்ல அறிவு கட்டவர்களும் சைத்தான் வழிகெடுத்தவர்கள் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். உள்ளு அல்லாஹ் உள்ளுன்னு சொல்லி சிந்தியுங்கள் கட்டளையாக சொல்கிறான். உள்ளு சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? கைஃபத்துனு பையின லஹுமுல் ஆயாத்தி, நான் தெளிவாக சான்றை விளக்குகிறேன். சும்மா உள்ளூர் அண்ணா யூஃபகூன், நீங்கள் பிற்பாடு திசை திருப்பப்படுகிறீர்கள். நான் உங்களுக்கு தெளிவான வசனத்தை சொல்லி உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இப்படி பலவீனம் உள்ளவர்களை நீங்க கடவுள் என்று சொல்லாதீர்கள் என்று. ஆனா மறுபடியும் நீங்க என்ன செய்றீங்க? திசை திருப்பப்பட்டு ஏமாந்து விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த ஈசா நபியுடைய வரலாறுல சில இது செய்திகளை பற்றி நமக்கு விளக்குகிறான். மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய அம்சம் மகன் என்று சொன்னாலும், மகன் வடிவில் வந்தாலும், எந்த வடிவில் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் வல்லமையை காட்டுவதற்கு நான் ஒரு படைப்பை காட்டியிருக்கிறேன். ஆதம் நபிக்கு தந்தையே கிடையாது, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்ப அவங்கள மூத்த கடவுள்னு சொல்ல முடியுமா? தாய் தந்தையும் இல்லாமல் தானே ஒருத்தர் வந்தாங்க. இவருக்காவது தாய் இருக்கிறாங்களே, தாய் மூலியமா தானே வர்றான், ஈசா நபி வர்றாங்க. அப்ப தாயின் மூலியமாக வர அல்லாஹ்வின் ஒரு உத்தரவில் வர்றாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தியா இருக்கச்சுல குழந்தை இதுல பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, எல்லாரும் அந்த அம்மாவை பார்த்து மொத்த பேரும் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, ஒரு கொச்சையான வார்த்தையில கேட்கிறாங்க, எங்கேயும் தப்பு சேர்ந்து வந்துட்டியா என்றெல்லாம் கேட்கிறாங்க. நீ ஹாரூனின் சகோதரியாச்சே. ஹாரூன் என்றால் அந்த அந்த ஹாரூன் நபி கிடையாது, அங்க வாழ்ந்த ஒரு ஹாரூன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. இப்படி உன் தந்தை ஒரு கண்ணியமான ஆளாச்ச, கானத்து உம்முஹு பகியா, எல்லாம் கண்ணியமான குடும்பத்துல இருந்துட்டு சேர்ந்துட்டு வந்தவங்க அவர் பேசுறாரு. அஸ்வாரத்து இலைகி காலு கைஃபனு கல்லிமும் என கானபி மகதி சபியா, அந்த குழந்தையை சுட்டி காட்டினார். உடனே அவர் என்ன செஞ்சாரு? அவர் பேசினார். பேசினது மாத்திரம் இல்ல, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாவின் அடியார், இப்படி எல்லாம் பேசுறாரு. சின்ன புள்ள பேசினா அன்னைக்கு இருக்கிற வம்சத்துக்கு எப்படி இருக்கும்? ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு இருக்கும்ல. குழந்தைகள் பேசினா கடவுளுடைய, நான் கடவுள்னு சொல்லலையே, நான் கடவுளின் அடியார். ஆத்தானில் கிதாப், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. வஜால் நான் நபியா, நான் இறை தூதராகவும் இருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று அன்னைக்கு இருக்கிறது சாதாரண விஷயமா? பெரிய விஷயம்.
சின்ன குழந்தையிலேருந்தே நபி. அப்போ அது அபாவில் பறவையை விட்டு யானைப்படையை வந்து கொன்னதுனாலதான் அந்த மக்கத்து காபீர்களுக்கு வந்து இறை நம்பிக்கையின் உச்சமாயிட்டு, ஆஹா இது இறை இல்லைந்தாங்கிறது. அதுக்காகதான் கடைசி காலத்துல காத்திருந்தாங்க, இதை யாரு வெற்றி கொள்றாங்களோ அவங்கள நம்ம நம்பணும்னு சொல்லி. எதற்கென்னா ஒரு சான்றை கண்ணுக்கு கண்ணு பார்த்து விட்டால் அதை வந்து உறுதியான நம்பிக்கையாயிரும். அப்ப இத கண்ணுக்கு கண்ணு பார்த்து பனி இஸ்ரவேலர்கள் வந்து அலட்சிய போக்காக இருந்தார்கள். அவங்க ஆணவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆணவத்தின் உச்சமாக இருந்தார்கள். அதனாலதான் அவங்க என்ன செய்தாங்க, அந்த புறக்கணிக்கக்கூடிய அந்த திமுறை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோக எல்லா தூதருக்கும் வந்து மனைவி மக்கள் உண்டு, ஈசா நபிக்கும் உண்டு. அதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும்ல. அதற்கு ஒரு சான்றை வந்து பார்க்கணும். வலக்கது அர்சல்னா ரசூலன், நாம வந்து தூது செய்தியோட நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். மின் கபலிக்க, இதற்கு முன்னாலும் அனுப்பியிருக்கோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியத்தஹு, அவர் அனைவருக்கும் என்ன இருக்கிறது, மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இந்த வசனம் போதும்ல. அப்ப இது குர்ஆன்ல நமக்கு இருக்கு. அப்ப அதற்கு முந்தி வந்த தூதர்களுக்கு என்ன இருக்கும், மனைவி மக்கள் உறுதி. அஸ்வாஜன் வ துர்ரியத்தஹு வமா கான லிரசூலு அன் யதி பி ஆயாதி இல்லா பி இத்னில்லாஹ், மனைவி மக்களையும் நம்ம அவருக்கு ஏற்படுத்தினோம். எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வுக்கு விருப்பமின்றி அற்புதத்தை கொண்டு வர முடியாது. அவர் சுயமா கொண்டு வர முடியாது. சுயம் பி ஆயாதி இல்லா பி இத்னில்லாஹ், என் உத்தரவு இல்லாம கொண்டே வர முடியாது. நபிமார்களுக்கே இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றானா, மற்ற அவுலியாக்களை எங்கேருந்து வரும், எப்படி அதிசயம் வரும்? குல்லி அஜலின் கிதாபு, எல்லாமே வரையறுக்கப்பட்ட பதிவேட்டில் சரியாக இருக்கிறது. எல்லாம் நான் வச்சிருக்கேன், எல்லாம் ஏட்ல என்ன இருக்கு, சரியான முறையில் இருக்கிறது. அப்ப என்னுடைய உத்தரவு இல்லாம என்ன செய்யாது, அற்புதத்தையே செய்ய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை தூதரை பற்றி, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே நாளைக்கு வரவும் இருக்கிறாங்க. வரச்சல எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இருக்கிறதுலேயே வந்து அதிக அற்புதங்கள், பல சர்ச்சைகள், ஒரு தூதரையே கடவுளாக கொண்டு போன விஷயம் எல்லாம் ஈசா நபியுடைய வரலாறுக்குத்தான் என்ன செய்யும், அதிகமாக, ஏன்னா அதிசயமாக பிறந்தார்கள் என்று அந்த அற்புதத்தோட ஒட்டி இருக்கும். அதை நாமளும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அழகா வரைக்கு வரை விளக்கிறான். எந்த அடிப்படையில சொல்ற புள்ளன்னு சொன்னா ஜிபாலுகு அறுது, வானம் பூமியில இடிக்கிற அளவு கோபம் வருது. எனக்கு எதுக்கு அவசியம், புள்ள இருந்தா கொண்டாட்டி தேவைக்கிற மாதிரில உள்ள கொண்டு வர்ற, நான் தான் அல்லாஹ்வு சமதா இருக்கிறேன், கனிவுல் ஆலமீனா இருக்கிறேன். தேவையற்றவன் அல்லாஹ்வு, தேவையற்றவன். எந்த அளவுக்கு தேவையற்றவன் என்றால் அகிலத்தோட விட்டு தேவையற்றவன். அப்ப என்ன போட்டு என்ன உள்ள வந்து புள்ளன்னு எனக்கு எதுக்கு தேவை, எனக்கு என்ன அவசியம் இருக்கு, நான் தான் அவ்வன், நான் தான் ஆகர் என்று அல்லாஹ் எழுதுகிறான். திட்டவட்டமான முறையில் அதை தெளிவுபடுத்துகிறான். அதனால அந்த மாதிரி அதை சிந்தித்துக் கொள்ளணும். இன்னும் ஈசா நபியுடைய சில வரலாறுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா அடுத்த சில வாரங்களில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புதுக்கோட்டை மாவட்டம். அந்த நபர் பேரு ஜாபர் அலி. சமுதாயத்துல ஒரு சமுதாய ஆர்வலர். இந்த டிராபிக் ராமசாமி மாதிரி சில சகோதரர்கள் இருப்பாங்க. சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை வந்து தட்டி கேட்பாங்க அஞ்சாம. அந்த மாதிரி இருக்கச்சுல அவர் வந்து இந்த கல்புவாரி, மணல் கொள்ளை, பல விஷயங்களை வந்து தட்டி கேட்டது மாதிரி இல்லாம, நம்மெல்லாம் சும்மா ஒரு நாவினால் பேசுவோம், அது பேசாத மக்களும் இருப்பாங்க. அவர் களத்துல இறங்கி வழக்கெல்லாம் போடக்கூடியவர். அந்த ராமசாமி சொன்னோம்ல அந்த மாதிரி, அவர் அந்த வயசு முதியவர் இல்ல, அந்த மாதிரி கொண்டு போய் அதை நல்ல களமாடுவாங்க. சமுதாய பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்த்து அதுக்கு உண்டான போராட்டத்துல அவர் என்ன தெரியுமா செய்து போட்டாங்க, லாரி ஏத்தி கொண்டுட்டாங்க. லாரி ஏத்தி இப்போ இந்த அருவாள், கத்தி, கப்படா, துப்பாக்கி இதெல்லாம் உடனே ஒரு பெரிய ரிசீவ் ஆயிரும், அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுடலாம். லாரி ஏத்தச்சல எப்படின்னா, வாகனத்துல வந்து அந்த எஃப்சிக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வண்டி இருக்கும், வந்துகிட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி சில இதை புடிச்சுக்கிடுவாங்க. வண்டி பிரேக் ஃபெயிலியர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடி சேர்ந்துருவான், நாடகமே ஆடிடுவாங்க. பிரேக் ஃபெயிலியர் தானே, கொலையே பண்றான், பிரேக் ஃபெயிலியர்ங்கிற பேர்ல வெளியே வந்துருவாங்க. அப்போ முதல்ல அவங்க என்ன செய்யல, ஆளு வந்து திரகாட்டமான ஆளு, வயசான ஆளா, கிராஸா வச்சல வந்து மோதிட்டாங்கிறதுக்கு விவரமான ஆளு.
அப்போ லாரியில அடிச்சு கொண்ட உடனே பிரேத பரிசோதனை வந்து ஆக்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா பண்ணணும். அதை கூட வந்து பூசி மொழிவி அடக்கம் பண்ணிட்டாங்க கொண்டு போய். அவங்க மனைவி பேரு மரியம். எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. சமுதாயத்துல ஒரு அநீதியை தட்டி கேட்க போனால் வந்து இந்த நிலைமை நிறைய நடக்குது. அவங்க தட்டி கேட்டு ஒரு வழக்க போடுறாங்க மதுரை கோர்ட்ல. போட்டு அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்க. பண்ண உடனே மறுபடி குழியை தோண்டி அந்த எக்ஸ்ரே எடுங்க, அதை எடுங்க, அதை வீடியோ எடுங்க, சரியான அவங்களுடைய பக்கபலமா சில கூட்டத்தோட போய் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த மறுபடி அவங்களுடைய பிரேத பரிசோதனையை 10 நாள் பண்ணியிருக்காங்க. பிரேத 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பிரேத பரிசோதனை ஆய்வுலாம் என்னது வெட்டுவோம், அதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து கொண்டு வந்துருவோம். அதான வேலையா வச்சிருக்கிறாங்க. அதை 10 நாள் தட்டி கழிச்சிருக்காங்கன்னா அப்போ அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல கொலைங்கிற மாதிரி வரல, கொலைங்கிற ஒரு விபத்து மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று தான் அந்த சான்றிதழை கொடுத்துருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் வெளியே வரல. அப்போ எதுக்கு இதை ஒரு தகவலா சொல்றோம்னா, அநீதியை தட்டி கேட்கிறது நல்லவன் வாழணும். அநீதியை தட்டி கேட்ட நல்லவனை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வெளியே வந்தா கொண்டுருவேன், இல்ல தனியா வசமா சிக்கலா என்ன செய்திருவேன், எதையாவது ஒண்ணு செய்து விட்டுருவேன். இப்படிதான் இந்த வாசியுமே இந்த போதையை ஒழிப்பதற்காக இந்த வேலூர் மாவட்ட சைடு இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாங்க. அதே போல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஐசோஸ்ல இந்த போதை பொருட்கள் கஞ்சா அப்படின்னு ஊசி, இந்த கூல் லீஃப் அப்படிங்கிற ஒரு போதை மாதிரி உள்ள வச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து வட மாநிலம் பெங்களூர்லாம் அனுமதி. இங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கான். போதை பொருளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நைஸா கொண்டு வந்துடலாம். அனுமதி என்ன மாதிரி அனுமதினா, அது வந்து அதிகமான போதை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பாஸ் மாதிரி இந்த பாக்கு போடுறாங்கல்ல அந்த மாதிரி அந்த கூல் லீஃப் எல்லாம் உள்ள வைத்து பல பேர் விபத்துல ஆயிடுறாங்க. யாருக்குமே தெரியாம நாடகம் ஆடிடலாம், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். அந்த உள்ள வைத்து தானாவே என்ன செஞ்சிடும், ஒரு போதை வந்துடும். யாரையும் வந்து காட்டி அவன் மாட்ட மாட்டான். நாராதுல்ல, நாத்தம் பளிச்சு நடிச்சதுன்னா தெரியும். அப்போ அந்த மாதிரி உள்ள ஆளு ஒருத்தன் வந்து தனுஷுன்னு ஒருத்தன் பெரிய பாடி பில்டர், தங்க பதக்கம்லாம் வாங்கியிருக்கிறான். அவன் வந்து போதை பொருளை வந்து மோகன் அதை இன்னொருத்தனை வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் சேர்ந்து கரெக்டான ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டான். இவன் அவனை பிடிக்கிறதுக்கு மாதிரி இவனை கொண்டு போட்டான். பாடி பில்டர் 10 பேரை அடிச்சு மலத்துறவன். அவனையே உள்ள பூந்து என்ன செஞ்சுட்டானுவோ, கொண்டுட்டானுவோ. சென்னையில ஐசோஸ்ல வந்து தலைமை காவல் அதிகாரி அலுவலகத்துக்கு பக்கத்துல. ஆனா 100 கோலம் 1000 கோலம் நடக்கும். டெய்லி சிஎம் அதையா பார்த்துட்டு இருப்பாரு. 10ஓட 11 துக்கம் துன்பங்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கும். முக்கியமா எம்எல்ஏ எம்பி பெரிய பெரிய ஆளு வந்தா நல்லா கூர்ந்து பார்ப்பாங்க. சாதாரண மக்கள் பாதிக்கப்படச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். வக்கீலு கேஸ்ன்னு கொண்டு போய் நெருக்கடி கொடுத்தாதான் என்ன ஆகும், அந்த நீதியை பெற முடியும். இந்த 2-3 விஷயத்துலயும் சரி இதைத்தான் நம்ம வளர்றோம். நல்ல மனுஷனை கொண்டு போட்டாங்களே, நல்லவருக்கு என்ன இல்லை, ஒரு பாதி முன்னாடி வந்துருங்க. அன்புக்குரிய சகோதரர் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இடைய பாய் இல்லை. அப்போ வந்து என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. நம்ம அநீதியை கையினால் தடுக்கணும். ஒரு பூமியிலுக்கு நமக்கு என்ன இருக்கு, சட்டமே இருக்கு. மன்றா மென்கும், நீங்கள் ஒரு அநீதியை கண்டால் கையினால் தடுங்கன்னு கூட இருக்குது. நாவினாலும் சொல்லலாம். ஆனா நிலை எப்படி இருக்குது இப்போ, குடிச்சு எதுக்கு சட்டை எப்படின்னா, இந்த மாதிரி கொலை செய்தா கொலைக்கு கொலை மரண தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் அயோக்கியர்களுக்கும் கேடுகட்டவர்களுக்கும் மோசமான ரவுடி தாதாக்களுக்கெல்லாம் அச்சம் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி சேர்ந்து விட்டுருவோம். கத்தியும் இதையும் கொண்டாதானே தெரியும். காரை வச்சு ஏத்தி கொண்டுட்டா இப்படி ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்கி விட்டுருவோம்ல, அப்படித்தானே ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஆகுது. நல்ல லாரியை வச்சு லாரியில தான் காட்டுவாங்க. லாரியில தான் பிரேக் ஃபெயிலியர், இங்க பிரேக் அடிச்சா அங்க போய் நிற்பான். அந்த சொல்வதற்கு பொருந்தும் அந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கு. காருக்கெல்லாம் பிரேக் வந்து நல்ல 100% இருக்கும். அப்ப இதெல்லாம் கவனத்துல வைக்கிறோம். நல்லதை வந்து நம்ம வந்து ஓங்கி சொல்லணும், அநீதியை எதிர்க்கணும். இப்படியே போனால் அநியாயக்காரர்களுடைய கை ஓங்கிடும். ஓங்கி அதற்கு நம்முடைய மக்கள் பலிகடாக ஆகுவாங்க. நம்ம நினைக்கிற பலிகடா ஆகாம இருக்காங்க, நிச்சயமா ஆகுவாங்க. 90 கொண்டு வருவான். இந்த கூல் லீஃப்லாம் வந்து சாதாரணமான அனுமதி பல மாநிலத்தில், வட மாநிலத்துல அதுல நல்ல போதை பைக்ல போகும்போது விழுந்துடுறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வழக்கு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி போதை பொருள்களை கடுமையாக எதிர்க்கணும். இதே போல அச்சங்களை கண்டெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அச்சுறுத்தலை கண்டு அஞ்சவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் வெற்றி நமக்கு தான் தருவான். அப்ப இந்த மாதிரி ஒரு சகோதரர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜாபர் அலி என்பவர் என்ன செய்த திட்டம் போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. நீதி கிடைக்குமா என்பது இனிமேதான் தெரியும். இன்னும் சில தினங்கள்ல தெரியும்.
அதனால அப்படிப்பட்ட ஒரு நடக்குது. ஒரு தகவலுக்காக இதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி